வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது வெப்பம் குளிர் மலை அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஃபேமிலி டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது கல்யாணமாகி 5 வருடங்களான ஒரு தம்பதி குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த சொசைட்டினால என்னென்ன மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. அந்த தம்பதியோட பேர் வந்து பெத்த பெருமாள் அண்ட் பாண்டி. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிருக்கும். பெத்த பெருமாளோட ஃபேமிலி அப்படின்றது அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு மரியாதையான ஒரு ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்ற ஒரு காரணனாலே அந்த மரியாதைக்கு ஒரு விதமான இழுக்கு அப்படின்றது வருது. பெத்த பெருமாள் ஏகப்பட்ட ப்ரெஷரை ஃபேஸ் பண்றாரு. அதை விட அதிகமா வந்து பாண்டியும் ஃபேஸ் பண்றாங்க. இந்த சொசைட்டல் ப்ரெஷர்னால ட்ரீட்மெண்ட்லாம் போய் எப்படியாவது குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டின் போது ஒரு உண்மை தெரிய வருது. அந்த உண்மை என்ன, அதனால வந்து பாண்டி என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க, கடைசியா வந்து அவங்க குழந்தை பிறக்குதா இல்லையா, கடைசியா என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது அந்த சொசைட்டல் ப்ரெஷரை ரொம்ப நீட்டா கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில மாதங்கள்லேயே ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு கும்பல் கிளம்பி வந்துருவாங்க. ஏதோ பிறக்க போற குழந்தைய அவங்க தான் பாத்துக்கிற மாதிரி. பட் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த கும்பல் இருக்கிற ஒருத்தர் கூட கண்டுக்க கூட மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாபிக்கை மையமா வச்சு இவங்க படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ரொம்ப யதார்த்தமா காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஊரோட வாழ்வியல் அப்படின்றதே ரொம்ப நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. அங்க நடக்கக்கூடிய சடங்குகளா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், ரொம்பவே யதார்த்தமா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஹீரோயினோட கேரக்டரை அவ்வளோ பவர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். அதுலேயும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி அதுவுமே வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆல்சோ இதில் சொல்ல வந்த ஒரு சில விஷயங்கள், அதாவது 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அன்பு தான் ஒரு உயிரை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புருஷன் இறந்துட்டா பொட்டு வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும். பட் அதையும் மீறி அவங்களோட மாமியார் பொட்டு வைக்கிற மாதிரியான சில காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் புரட்சிகரமாக தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷனுமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான். ஒரு குயிக் வாட்சா பார்த்துடலாம். பட் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த படம் சொல்ல வர ஆக்சுவல் மெசேஜ் என்ன அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. அதாவது சொசைட்டல் ப்ரெஷருக்காக குழந்தை பெற்றுக்கணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத சொல்ல வராங்களா, இல்ல குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா வந்து மருத்துவத்தை நம்பாதீங்க, ஒருத்தர் அன்பா இருந்தா மட்டும் போதுங்கிறத சொல்ல வராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து பெத்த பெருமாள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவர் படக்கூடிய ப்ரெஷரை கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. பட் இந்த பொண்ணோட ப்ரெஷர் இருக்குல்ல, அதை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அந்த பாண்டி சைட்ல இருந்து ஒரு அப்போஸ் அப்படின்றது பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஹீரோயினுக்கு தான் நிறைய அன்ஃபேரான விஷயங்கள் நடக்கும். பட் அதுக்கெல்லாம் பெரிய லெவல்ல அவங்க அப்போஸ் பண்ண மாதிரியே தெரியல. அண்ட் டுவர்ட்ஸ் என் போக போகலாம் ஒரு விதமா கொஞ்சம் லேகா திசை மாறின மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஓவரால் ஒரு டீசென்டான அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மைல்டான காட்சிகள் இருக்கிறதா செய்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.